ராதா இந்த பாரு. ஏய் என்ன சும்மா சும்மா வீட்ல என் புருஷன் இல்லக்கா, அதனால அதுக்கு கடைக்கு போறாரே அப்படி சொல்லி கொடுத்தாம்ச்சங்க. என்னக்கா நீ தப்பா பேசுற? நீ போறாதா? இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் சொல்லி பேசிக்கிட்டேமா. நீ பூமாடா வாங்கிட்டு வராமா போமா. இதுக்கெல்லாம் ஏமா சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க வா வேற ஏதாவது வேணுமா? கொத்தமல்லி கருப்புல எல்லாம் இருக்கா? ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட் ஒன்னு வாங்கிட்டு. மஞ்சள் தூள் இருக்கா? என்ன வீட்ல என்ன குழம்பு? என்ன குழம்பு? எங்க வீட்ல சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். சிக்கனா? இப்போ நீங்க வாங்க. இவரே எனக்கு டிப்ஸ் வேண்டாம். அண்ணனுக்கு ஒரு கிலோல சிக்கன் குழம்பு கொடுத்துறியா? எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. நீங்க என்ன பிச்சை எடுத்து? ஏய் இது பண்ட மாற்று மாதிரிடி. என்ன 10 நாள் சாப்பிடாத மாதிரி சோத்த பிச்சை. வேற ஒரு நாட்டுக்காரன் நம்ம வீட்ல அவன் பொருளை கொண்டு வித்துட்டு போவான். இங்க இருக்கிற பொருளை அவன் கிட்ட விப்போ. இது மாதிரி இது பக்கத்து வீடு ஒரு ஒட்டாசை வேணாமா? என்னையே அனுப்ப கடைக்கு. நீ போவாத, நீ வீட்லயே கடை தண்டசோறு தின்னுட்டு. யாரு இப்ப தண்டசோறு தின்றா? சும்மா இப்ப பாரு. போக முடியாது உங்களுக்கு. ஏன் நீ போக வேண்டியதானே? அதான் நீ போ நான் போனே. இந்த வேலையை உருப்படியா செய் போ. இதான் கண்ணது. இந்த வேலை தான் உருப்படியாவா? வீட்ல இந்த வேலை செய்ய மாட்டியா நீ? நான் உருப்படியா வேலை செஞ்சதுனால தான் நீ தாயின்ற பேர் வாங்கியிருக்க. இல்லன்னா மலடின்னு இருப்பாங்க உன்ன. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. போ. இதான் கடைசி. மறுபடியும் போக மாட்டேன் பாத்துக்கோ. போயிட்டு வாப்பா, மறக்காம வாங்கிட்டு வா. ஆமா என்னம்மா கடைக்கு போறோமா? ஏமா அவதான் வெறுப்பேத்துறாங்க, நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு. எனக்கு ஒரு 2 பால் பாக்கெட் வேணும் தெரியா? 1 கிலோ தக்காளியும் 1 கிலோ வெங்காயம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. வீட்ல ஆள் இல்ல, அதான் ப்ளீஸ் நான் ஹெல்ப் மட்டும் பண்ணேன். ஏமா நான் என்ன ஜொமேட்டோ ஸ்விக்கியா ஓடிட்டு இருக்கேன். ஆளுக்கு ஆர்டர் போடுறீங்க கொண்டாந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு. வீட்ல ஆள் இல்ல. சரி கொடு, காசை கொடு. சரி ஓகே நான் தேங்க்ஸ். மிச்ச காசு நான் எடுத்துப்போம் பாத்துக்கோ. சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுருவா அண்ணன். இதுவே நல்ல தொழிலா தான் இருக்கும் போல இருக்கு. பேசாம அந்த வீட்டுல என்ன வேணும்னு கேட்டு அதுவும் என்ன குத்தா டிப்ஸா கிடைக்கும் போல இருக்கு. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஓ கடைக்கு போற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சொல்லு. ஏதோ இஞ்சி பூண்டு எது வேணாமா? இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். தானா வீட்ல பசங்க என்னது? நீ கடைக்கு போலையா? போறேன்டி. அந்த பொண்ணுக்கு பால் பாக்கெட் வெங்காயம் தக்காளி வேணுமா? காசு. காசா? எதுக்கு நீ காசு கொடுக்குற அவருக்கு? வீட்ல நிறைய சிலக்கா. சரி அண்ணன் கடைக்கு போறேன்னாரு. அதுக்கு அதான் தக்காளி வெங்காயம் மட்டும் வேணும் சொன்னாங்க. ஏண்டி உனக்கு என் வீட்டுக்காரனா வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? ஓ இப்பதான் உனக்கு வீட்டுக்காரன்னு தெரியுதா? ஏய் நீ எதுக்கு நீ வேலைக்கார மாதிரி தான் யூஸ் பண்ணல. நீ எதுக்கு இப்ப பேசுற? நம்ம வீட்டுக்கு நீ வேலை செய்யணும். ஊரா எல்லாரும் இருக்கிற எல்லா வீட்டுக்கு வேலை செய்யணும். இதுதானே நீ வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பண்றீங்க. இப்போ அதெல்லாம் வந்து வேற ஒருத்தன் புடிச்ச கொண்டு வந்து தரான். இப்ப நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண என்ன ஆயிட போகுது? அதேதான் இப்ப இந்த பொண்ணு பண்ணிச்சு பாரு. இப்ப அந்த பொண்ணு 200 ரூபா கொடுத்துருக்கு. எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் ஒரு 30 ரூபா எனக்கு மிச்சமா நான் எடுத்துப்பேன். என்னமா இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஆமா இதுக்குதான் முதல்ல இருந்து பார்த்து மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா வரணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததான் நானு. அப்புறம் நல்ல மாப்பிள்ளையா? தேங்க்ஸ் ராதா. அப்ப சந்தோஷப்படாத என்ன? வீட்ல ஒரு வேலை வச்சு செய்ய மாட்டேன், கடைக்கு போக சொன்னா செய்ய மாட்டேன். கடை தானே போயிட்டு இருக்கேன். நாக்கு தொங்க போட்டு செய்ய. கடைக்கு தானே போற பைத்தியம். இந்த பொண்ணுக்கு வேணும் மனிதாபிமானமா? உன்கிட்ட எல்லாம் மனிதாபிமானம் நான் பார்க்கவே மாட்டேன். ஆமா இந்த மகன் மட்டும் அப்படியே கொட்டி கிடக்கு மனிதாபிமானம். ஏண்டி பாவம் அந்த புள்ள பச்சை மண். அந்த பொண்ணு முகத்தை பாரு. யார் இது பச்சை மண்ணு? விட்டா ஊரே வித்துறோடா. இது என்ன கரிசல் மண்ணா? ஓ கருப்பகறனால நீ கரிசல் மண்ணு சொல்றியா? உன்னே வித்துடும். மா நான் நல்ல ரேட்டுக்கு போவமானாமா? நீ தானே வித்துருவியாமே. நீ சம ரேட்டுக்கு போவ. இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு. ஒரு வேலை வச்சனே இந்த அளவுக்குலாம் சண்டை போடாதக்கா. என்னக்கா நீ பசங்க பசிக்குதுன்னு அன்னைக்கு யார பார்த்து என்ன வேலை வைக்கணும் தெரியாதா? என் வீட்லயே வேலையை பார்க்க மாட்டான் இவன். உன் வீட்டு வேலை வேற சேர்த்து பார்க்கணுமா? இப்ப என்னடி பச்சை உனக்கு? ஏன் இப்படி சண்டை போடுற மூச்சை பிடிச்சிக்கிட்டு? சொல்ற பொருள் நீ மறந்துட்டு வருவல்ல? இல்ல நான் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன சொல்லு என்ன சொன்ன சொல்லு. எங்க சொல்லு முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. என்ன சொன்ன? 1/2 கிலோ சக்கரை, மைதா 1/2 கிலோ. மைதாவா? இந்த பாத்தியா இப்பவே மறந்துட்டான். சரி விடு. நீ ஒண்ணு பண்ண வாட்ஸ்அப்ல அனுப்பி விடு. என்ன சொன்ன சொல்லு பாப்பா. 2 பால் பாக்கெட், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் அவ்வளவுதான். இது மட்டும் எப்படி ஞாபகம் வருது உனக்கு? இது எப்படி இருக்கு சொல்லு. எப்படி இருக்குது பாத்தியா? நான் சொன்னா இல்லையா? ராதா இந்த பாரு. ஏய் என்ன சும்மா சும்மா வீட்ல என் புருஷன் இல்லக்கா, அதனால அதுக்கு கடைக்கு போறாரே அப்படி சொல்லி கொடுத்தாம்ச்சங்க. என்னக்கா நீ தப்பா பேசுற? நீ போறாதா? இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் சொல்லி பேசிக்கிட்டேமா. நீ பூமாடா வாங்கிட்டு வராமா போமா. இதுக்கெல்லாம் ஏமா சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க வா வேற ஏதாவது வேணுமா? கொத்தமல்லி கருப்புல எல்லாம் இருக்கா? ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட் ஒன்னு வாங்கிட்டு. மஞ்சள் தூள் இருக்கா? என்ன வீட்ல என்ன குழம்பு? என்ன குழம்பு? எங்க வீட்ல சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். சிக்கனா? இப்போ நீங்க வாங்க. இவரே எனக்கு டிப்ஸ் வேண்டாம். அண்ணனுக்கு ஒரு கிலோல சிக்கன் குழம்பு கொடுத்துறியா? எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. நீங்க என்ன பிச்சை எடுத்து? ஏய் இது பண்ட மாற்று மாதிரிடி. என்ன 10 நாள் சாப்பிடாத மாதிரி சோத்த பிச்சை. வேற ஒரு நாட்டுக்காரன் நம்ம வீட்ல அவன் பொருளை கொண்டு வித்துட்டு போவான். இங்க இருக்கிற பொருளை அவன் கிட்ட விப்போ. இது மாதிரி இது பக்கத்து வீடு ஒரு ஒட்டாசை வேணாமா?
ஒத்தாசை எங்களுக்குள்ள இருந்தா போதும், உங்களுக்குள்ள என்னத்துக்கு ஒத்தாசை? அந்த பிள்ளை அம்மா இந்த பாரு, அக்கா வைக்கிற சிக்கன் குழம்புல மசாலா வாசனையே கிடையாது. அதுல வர தண்ணியில வந்து கோழி மதக்கும். நீ என்ன பண்ற தெரியுமா, நீ வைக்கிற இந்த கட்டி குழம்பு இருக்குல்ல, அண்ணனுக்கு கெட்டியா ஒரு சின்னத்துல குத்துரு, சரியா? கலந்து அப்படியே விஷத்தையும் கொடுத்துரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அது அக்கா சாப்பிட்டு சாவும். ஏங்க என்ன மாதிரியானா அவருக்கு போய் வச்சு உனக்கு வீட்டு வேலை சரி இப்ப என்ன உனக்கு? ஏய் சீ போ, உள்ள போ. உனக்கு ஒண்ணும் வாங்கிட மாட்டேன் நானு. அவளுக்காக என்ன சீன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு சீயா? ஆமா நீ சீ. நீ தானே சீ. சீ போ தூ. சீ நீ போடா. போ. கொஞ்சம் அவசரம் நான் பால் பாக்கெட் அம்மா 2 பால் பாக்கெட், தக்காளி வெங்காயம், மஞ்சள் தூள் 1. அப்ப 2 பிஸ்கட் பாக்கெட். இல்ல என்ன மில்கி பிக்கிஸா? மில்கி பிக்கிஸ் 2 வாங்கி வந்தேன். ஓகே இன்னும் ரைட். கேளு. நான் பாத்ரூம் கழுவணுமா? பாத்திரம் கழுவணுமா? ஏய். துணி துவைக்கணுமா? அவங்க வீட் இங்க வாடி. இங்க வாடி. அவங்க வீட்ல சிக்கன் குழம்பு இன்னைக்கு. அதுக்கு நம்ம வீட்ல சாம்பார் தானே. கிண்ணத்துல வாங்கினா நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். மொச்சக்குன்ட்டு. சீ. உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க. பேக் எடுத்துட்டு போனா அம்மா ரேஷனுக்கு ஏதாவது போகணுமா சொல்லு. ஆம்பளை லைன் கம்மியா இருக்கும், நானே வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. Thanks, இது பாரு, கேட்டுட்டே போ. எனக்கு ஒண்ணும் சர்வீஸ் சார்ஜ் ஒரு 30 ரூபா மட்டும் கொடு. சரி, உன் வீட்டுக்கு என்ன தேவை நானே வந்து தரேன். நான் டெய்லி உங்களுக்கு சாப்பாடு தான் தரேன். இதுக்கடா உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன் நானு. பின்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? குழந்தை பெத்துக்கவா? வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற. சரி வேலை மாதிரி ஏதாவது பார்த்தாலும் பரவாயில்ல. என்னன்னா பிரச்சனை உனக்கு? எல்லாத்தையும் வாங்கிட்டாரு வீணா. உனக்கு மான மரியாதை இல்லவேடி. உன் குடும்பத்துக்கு அது கிடையாது தஞ்சாவூர்ல. அன்னைக்கே வீட்டு மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டேன். சேம் டு யூ. உன் பசங்க ஏதாவது மோண்டா பெண்டா சொல்லு, நானே வந்து கழுவி விடுறேன், சரியா? அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. நீ இவ்ளோ பெரிய இந்த பாரு, விஷயத்துல எனக்கு வேலை செய்யற நீ அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு மாமங்காரனா வச்சுக்க. சரி, ஓகே. என் மாமங்காரன் கழுவி விட்டா கிளீன் ஆகாதா? ராதாக்காரன் கூட நீங்க எனக்கு மாமா தானே வருது. ராதா பாரு, ஆமா அக்கா. கால்ல போட்டு படுக்க வச்சு குளிப்பாட்டும் குழந்தைய. சரி. மூக்க நோண்டி விடும், காது இழுத்து விடும், கழட்டி எல்லாம் செய்யுமா அது? பரவாயில்லையே, அப்பனா பசங்க இதுக்கிட்ட அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டுக்கோ. ஒரு 150 ரூபாய் வாங்கிக்க காசு குளிப்பாட்டிட்டு. நான் தக்காளி வெங்காயம் வாங்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள மாமா வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டா. இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கீங்க நீங்க? வீட்டுக்கார மாமா தானே வரும். நான் எனக்கு உனக்கு அக்காவானே? இருடி ஒரு நிமிஷம் இரு. ஆர்டர் புடிச்சிட்டு இருக்கேன்ல நானு. ஆர்டர் புடிச்சிட்டு இருக்கேன்ல. செம்மத்தியா வாங்க போறேன் எங்க கையில. பாத்ரூம் வீட்டு அடைச்சி வச்சு கக்கூசதா கழுவுனா சொல்ல அக்கா அமுச்சு விடுறேன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. யார் வீட்டு கக்குச யார் கழுவுறது? இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமான வேலைக்குள்ள என்ன கூப்பிடாத, நான் வர முடியாது. நீங்க வந்து கக்கூஸ் இதான் வேலை. ஐயா என்னது இது? என்னது இது கக்கூசா? என்னது இது? இதுவே கக்கூஸ் மாதிரி தான் இருக்கு. நான் இவங்கள கக்கூஸ் கடை விட்டு நம்ம கடைக்கு போலாம், வரீங்களா? என்னது நம்ம கடைக்கு போலாமா? பாட்டி சக்காலத்தி. ஆமா. இங்க என்ன நடக்குது? நம்ம கடைக்கு போலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பின்ன ஏய் பேக் குடு. யார் வீட்டுக்கு ஏய், யார் இப்ப இது பாரு, ஆப்ல போனா எல்லாமே ஆப்புக்கு வந்துச்சு. இப்போ என்னது ஆனா கழுவி விடுறதுல இருந்து குளிப்பாட்டுறது வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்ம அதை சொந்தமா பண்ணலாமேங்கிற நானு. டைரக்ட் கஸ்டமர் கிடைச்சிருக்காங்களா நமக்கு? இப்போ வீட்ல ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்ற, எனக்கு கை கால் அழுத்தி விட நான் விட மாட்ற, தலைவலின ஒரு தைலம் தேய்ச்சி விட மாட்ற, ஒரு முடியாத விஷயத்தெல்லாம் போய் வாங்கிட்டு வானா செய்ய மாட்ற. சரி நீ கூட பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேலை பாக்குறதுக்கு தான் நீ வந்தியா? சரி நீ கூட எனக்கு டிப்ஸ் இல்ல சர்வீஸ் சார்ஜ் கூட உனக்கும் பண்ற. காலமிக்கு விடணுமா? ஓ ஒரு காலுக்கு 200 ரூபாய் ஆகும், 2 காலுக்கு 400 ரூபாய் ஆகும். கூட அமைக்க விடுறேன். சார்ஜ் பண்றதுக்கு நான் உனக்கு பே பண்ணணுமா? அப்ப இத்தனை வருஷமா உனக்கு ஏண்டி மசாஜ் சென்டர்ல காசு வாங்கிட்டாண்டி உடம்பு இங்க விடுறான். பிசியோதெரபிஸ்ட் புடிச்சு விடுறதுக்கு காசு வாங்குறான்ல. இங்கெல்லாம் வீட்ல பண்ணா நான் ஏன் மசாஜ்? ஐயய்யய்யய்ய என்னமா இந்த புள்ள ஒரு பிசினஸ் பண்ண வர மாட்டேங்கறீ நீனு? என்னது தலைவலிக்குதா? ஒரு கடைக்கு அனுப்புது ஒரு குத்து. நாளே எங்களுக்கு பெரும் தலைவலியா இருக்குது. நீ கடைக்கு அனுப்பிச்சல, நீ இல்லனா என்ன அத சொல்ற? பண்ணறதா வேணும் உனக்கு? நான் என்ன சொன்ன நீ சொல்லலாம் பாப்பா. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்குற உம்மா தெரியாது. சரி அது விடு, நீ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடு. நீ உள்ள போ, ஒரு பிசினஸ் கெடுக்காத. என்ன மல்லி business இந்த பாரு, எது வந்தாலும் அயன் பண்ணணுமா இல்ல உனக்கு பெயின் பார்க்கணுமா அக்கா வருவாங்க, தலை வரணுமா அக்கா வந்து பண்ணி தருவாங்க. எல்லாத்துக்கும் சர்வீஸ் சார்ஜ் தான், காசு குத்துரு. சரியா? நீ ஃப்ரீ பண்ணு. நீ இந்த மானகிட்ட வேலை பாக்குறது எல்லாமே என்ன வேற பாக்க சொல்றியா? அதுதான் எங்க இவரு அப்பா தாலி கிட்ட கூட்டி வர சொன்னாங்க. காம்ப்ளிமெண்டா இத வந்து செஞ்சா ஒரு அமௌண்ட் ஆகுது. எவடி ஃப்ரீயா இருக்குது? சும்மா வீட்ல வெட்டி மல்லி என்ன பண்ணணுமா? உனக்கு காம்ப்ளிமெண்டா வாசல் பெருக்கி தருவாங்க, அது ஃப்ரீ. ஓகேவா? அம்மா காலைல நம்ம வீட்டு வாசல் பெருக்கிறப்போ அவங்க வீட்டு வாசல்ல சேர்த்து போய்க்கிட்டு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அது ஃப்ரீயா பண்ணிடலாம், காம்ப்ளிமெண்ட் அது. ஓகேவா? நீ போயிட்டு வா, உனக்கு இருக்கு. நீ கிளம்பு நீ ஃபர்ஸ்ட். என்ன இருக்கு எனக்காக? இருக்கு, வா உள்ள வா. ஒரு நல்ல ஏய் மனுஷன் இப்படி அசிங்க பாக்க. என்னடி சொல்ற? இன்னைக்கு இருக்கா? இதுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல போடா. வேலையை பாத்துக்கிட்டு வீட்டு வேலை செய்ய சொன்னா ஊர்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்வான் போல இவன். பெரிய ஆள் தான் நீ. ஏய் இப்ப வேற ஏதாவது கூட ஃபோன் பண்ணு, வாங்கிட்டு வரேன். சரியா? குடுத்துட்டு போங்க. அக்கா கிட்ட வாங்கிக்கோ.